பொன்னி வந்து சிவாவை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கை எடுத்த உடனே கபிலன் வந்து தட்டி விட்டுடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் சொத்தை இது பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேறு வந்துருவியா அப்படின்னு கோவமாக இது பண்ணுறாங்க. உடனே இந்திராணி நீ வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒருத்தர் சாப்பிடும்போது இது பண்ணுறதுக்கா நீங்கள் பேசாதீங்கக்கா அப்படின்னு சொல்ல தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஐடி வந்து என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்ட பிறகு ரித்திகா வந்துட்டு என்னோடய ரேஞ்சு இன்னிலேருந்து வேறு, நான் வந்துட்டு அந்த இதுவில் வந்துட்டு கம்பெனிக்கு போக போகிறேன், இந்திராணியோட இதில் நான் தான் வந்துட்டு சீஃபே அங்கே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு பொறாமையாக இருக்கும்லன்னு ஐலியே சொல்ல, நான் எதுக்கு பொறாமை பண்ணேன், எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரித்திகா போயிட்டு இதுவில் விட்டுட்டு கபிலன் வேறு வேலையாக போயிடுவார். இவங்க நேராக ஆஃபீஸ்க்குள்ளே போகிறவங்க வாட்ச்மேன் நிற்க வச்சு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் இந்த வீட்டோட இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனர்னு சொல்லிட்டு சொல்ல, இந்திராணி மேடம் தான் எங்களுக்கு எல்லாமே, அதை விட்டால் சார் தான், அவங்க 2 பேருமே இல்லாமல் ஐடி கார்டு காமில்னா உள்ளே விட முடியாதுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பலாருன்னு அரைஞ்சிட்டு உள்ளே போகிறாங்க. எல்லாருக்கும் நான் தான் முதலாளின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்திராணி உடனே வந்துட்டு நீ இவரை அடிச்சியா, அது ரொம்பவே தப்பு, முதல்ல மன்னிப்பு கேளுன்ற மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சுறாங்க. இதனால் ரித்திகா அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறமா அங்கே இருக்கிற ஒரு லேடி கிட்டே வந்துட்டு இவங்க உங்களுக்கு இனிமேல் அசிஸ்டண்ட்டு பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ரித்திகாக்குன்னு சொல்லிடுறாங்க. ரித்திகா அதனால கடுப்பாகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கபிலன்கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி வந்துட்டு நீ கோச்சிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணது தப்பு, அதனால தான் அப்படி நடந்துச்சு, நீ ரொம்ப இது பண்ணாதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுமே அவங்க மாமியாருமே எதுவுமே கேட்காதனால கடுப்பாயிட்டு உங்கள் பையன் மேலே ஒரு நாள் கை வைக்குவாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரிய போகுதுன்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் வந்துட்டு இந்த இந்திராணி அவங்க சித்தப்பாலாம் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சிவாவும் ஐலியும் கிளம்புறாங்க. அவங்கள கூப்பிட்டு நில்லுங்க, இன்னும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இங்கே வந்து கிளம்புங்க, இதுக்கு மேலே எல்லாம் உங்களை இங்கே வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கபிலனோட அம்மா அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.